இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் ஆண்டவருடைய இரவு உணவு விழா திருப்பலியை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் ஒரு சிலருக்கு வாழ்த்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. பீடத்தில் திருப்பலி நிறைவேற்றி நமக்காக இந்த பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிற அனைத்து குருக்களுக்கும் இந்த நாளிலே குருத்துவம் ஏற்படுத்தப்பட்ட நாள் வாழ்த்துக்களை சொல்ல நமக்கு கடமை இருக்கிறது. உங்கள் அனைவருடைய பெயராலே அவர்களுக்கு குருத்துவம் நிறுவப்பட்ட இந்த நாளிலே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் கரவொலி தட்டி எல்லாரும் உங்கள் தந்தையர்களை பார்த்து குருத்துவ தின வாழ்த்துக்கள் சொல்லுங்க. இப்படிலாம் சொல்லக்கூடாது, சத்தமாக சொல்லணும். சொல்லுங்க, குருத்துவ தின வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. இந்த குருத்துவத்தினுடைய மகத்துவம் எங்கிருக்கிறதுனா, ஆண்டவர் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக நற்கருணையின் வடிவில் ஏற்படுத்திய நாள் இந்த நாள் தான். உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய நற்கருணை ஏற்படுத்தப்பட்ட நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவருக்கொருவர் எல்லாரும் நற்கருணை திருவிழா வாழ்த்துக்கள் சொல்லிக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கோங்க. ரொம்ப ரகசியமாக சொல்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சிருச்சு. மூன்றாவது, புதியதோர் கட்டளை உங்களுக்கு நான் தருகிறேன், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு செய்யுங்கள், அன்பு செலுத்துங்கள் என்று ஆண்டவர் இயேசு கொடுத்த அன்பு கட்டளையின் அன்பு திருவிழா இன்றைக்கு. எனவே நம்மையும் இந்த உலகத்தில் அன்புக்காகவே ஆண்டவர் படைத்தார் என்ற உணர்வோடு அன்பு வாழ்த்துக்கள் என்று மீண்டும் ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்ளுங்க. அன்பு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா? நிறைய பேர் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா உட்கார்ந்துருக்கிறது மாமியார் கண்டா பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அதனால அதுக்கு போய் என்ன அன்பு வாழ்த்துக்கள் நினைக்காதீங்க. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு புகழ் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். கை தூக்கி சொல்லுங்களேன், பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் அந்த 3 நாளும் கொண்டாட்டத்திற்காக வந்திருக்கிறோம் மக்களே. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை நாம் கொண்டாடுகிறோம், அவ்வளவுதான். இந்த 3 நாட்களும் ஏற்கனவே நடந்து முடிந்துவிட்ட நிகழ்வுகளினுடைய நினைவுகள், அவ்வளவுதான். இந்த நினைவுகளை கொண்டாடி என்ன செய்ய போகிறோம்? என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முறையை, நெறிமுறைகளை நான் புதுப்பிக்க போகிறேன் இந்த 3 நாளும். இதுல ஒரு நாள் மிஸ் பண்ணீங்கனாலும் நமக்கு ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும் நம் கிறிஸ்தவ வாழ்வுல. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் ஒரு கொண்டாட்டம். அதுதான் இன்னைக்கு பெரிய வியாழக்கிழமை. இன்றைக்கு என்ன திருவிழா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு அன்பு திருவிழா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவனுடைய நெறிமுறை, வாழ்க்கை நெறியினுடைய முதல் பண்பே அதுதான். கிறிஸ்தவன்னா யாரு? கிறிஸ்தவன்னா யாரு மக்களே? கிறிஸ்தவன்னா யாரு? சொல்லுங்க. கிறிஸ்தவனா யாரு? நாமளா? இல்ல, நான் அதை பண்பு கேட்கிறேன். கிறிஸ்தவனா யாரு? அட, இயேசுட்டே கேட்போம், இயேசுவிடமே கேட்போம். கிறிஸ்துவினுடைய சீடர்கள் யார்? ஆண்டவரே, உங்களுடைய சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்போம். சரியா? ஆண்டவர்கிட்ட போய் கேட்போமே, ஆண்டவரே உங்களுடைய சீடர்கள் என்று எங்களை பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னா நாங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? கழுத்தில் பெரிய சிலுவையை போட்டுக்கோ. சரியா? பேர் வச்சுக்கோ, கிறிஸ்தவ பேரா வச்சுக்கோ. நான் அப்படித்தான் நினைச்சேன் மக்களே. என் பேர் அந்தோணி ராஜன். சரியா? ஆனால் நான் செமினரில் குருமடத்தில் படிக்கிற காலத்துலலாம் ஸ்டைலாக சொல்லணுன்றதுக்காக உங்கள் பேர் என்ன அப்படி கேட்பாங்க. ஆண்டனி அப்படி தான் கூப்பிடுவேன் நான். என் பேர், உங்கள் பேர் என்ன அப்படி கேட்பாங்க. ஆண்டனி அப்படி தான் சொல்லுவேன். அப்போது ஒரு சினிமா படம் வந்துச்சு. நம்ம ஆண்டனின்னு சொன்னால் பெரிய ஆள் போலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த சினிமா படத்தில் கதாநாயகனுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஏதோ வாய்க்குள்ள விளங்காத ஒரு பேர், ஏதோ ஒன்று.
அது உங்களுக்கு தெரியும், பாச்சாவான். எல்லா இடத்துலையும் போய் ஒருத்தன் குண்டு வச்சுக்கிட்டே வருவான், வில்ல. அவனுக்கு பேர் என்ன? ஆண்டனி. ஆண்டனி அப்படி கூப்பிடுவாங்க. என்னடா குண்டு வைக்கிறவனுக்கு பேர் ஆண்டனின்னு பேர் வச்சிருக்காங்கன்ட்டு அன்னையிலேருந்து என் பேரை மாற்றிட்டேன் நான். யார் கேட்டாலும் மரியாதையா உங்க பேர் என்னன்னு கேட்டால் அந்தோணி ராஜன் சொல்லிடு. பேரை வச்செல்லாம் ஒரு கிறிஸ்தவன் நீங்க எழுதிட முடியாது. பெயரை வைத்து நீ கிறிஸ்தவன் அல்ல. எங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அம்மாவுக்கு பேரு சகாயமேரி, ஆனா அவங்க கிறிஸ்தவம் கிடையாது. என்னன்னா எங்க கோயில் வந்து இடைவிடா சகாய அன்னை ஆலயம். அந்த அம்மாவுக்கு அந்த சகாயமேரி அம்மாவுக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்லாம சகாய மாதாட்ட போய் உண்டியல் அந்த விண்ணப்பம் போட்டு வேண்டிக்கிட்டு இருந்தாங்களாம், தொடர்ந்து வேண்டாங்களாம். அருமையான ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு, நேர்ச்சையா பேர் வச்சாங்க. அவங்களுக்கு பேர் என்ன? சகாயமேரி. கிறிஸ்தவனா இருக்கிறதுக்கு பேர் பயன்படாது, கழுத்துல போடுற சிலுவை பயன்படாது. ஒரு டான்ஸ்ல பார்த்தேன், ஒரு பிரேக் டான்ஸ் ஆடுறாங்க, காதுல சிலுவையை தொங்க விட்டு ஆடுறான். அதுவும் நிரூபிக்க முடியாது. அப்ப என்னதான் கிறிஸ்தவன்றதை நிரூபிக்கும்? ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நாங்க உங்க சீடர்கள் என்று எல்லாருக்கும் எப்ப தெரியும் ஆண்டவரேன்னு கேட்டீங்கன்னா, யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 35வது வசனத்திலே ஆண்டவர் சொல்வார், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். நம்ம என்ன செய்யணுமா? என்ன மக்களை செய்யணும் சொல்லுங்க? ரொம்ப சிம்பிள், அன்பு செய்யுங்கயா, அன்பு செய்யுங்க. ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செய்து உங்க அன்பை மட்டும் யார்கிட்டையும் காட்டிடாதீங்க. நம்ம அன்பை காட்டணும், அன்னைக்கே ஊரே 7,000, 2 ஆகாது 7,000 குடும்பமே பல கூறா பிரிஞ்சிடும். ஏன்னா நம்ம அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? ஒன்னொன்னா சொல்றேன். அது சம்பிரதாய அன்பு. ஒரு சிலருக்கு சம்பிரதாய அன்பு, கல்யாணம் பண்ணிடுவாங்க, பண்ணிட்டு ஊரில் எவனாவது தப்பாக பேசுவானேன்றதுக்காண்டி ஒரு சம்பிரதாயத்துக்காக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படி இருக்கிறிய அப்படின்னு கேட்டால், இருக்கேன். வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? அது இங்கே இருக்கு. எப்படி 2 பேரும் குடும்பம் ஏதோ வாழ்கிறோம், அதுக்காக என்ன ஓடிடவா முடியும்? சம்பிரதாயம் மக்களே. உலகத்துக்காக வாழ்றேன், எதுக்காகவா வாழ்றேன்? உண்மையான மன்னிப்பு, சமாதானம், சந்தோஷம், அன்பு, உணர்வு அங்க இருக்காது. எல்லாமே அடுத்தவனுக்கு கண் துடைப்பு. வீட்டுக்குள்ள அவ்வளவு பிரச்சனை, வெளியில வந்தவனே காட்டிக்காதீங்க, வெளியில பகட்டாக வெளியில வந்துட்டு போறது. ஆனால் மீண்டும் நான் இருந்த ஒரு பங்குல எங்க ஆயரை கூப்பிட்டு ஒரு பெரிய விழா எடுத்தோம், குடும்ப விழா அப்படின்னு சொல்லி. 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் திருமண வாழ்வில நிலைச்சு நின்ன தம்பதியர்கள், 2 பேரும் உயிரோடு இருக்கணும். 2 பேரும் உயிரோடு வாழ்ந்து 60 ஆண்டுகள் வாழ்ந்தவர்களை எல்லாம் அப்படியே அந்த நடக்க முடியல அவங்களால, தூக்கி அந்த பல்லக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த காலத்தில், அது குதிரை சாரட் வண்டி, அது பெரிய அந்த பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டு வருவாங்க. அதை மாதிரி ஒரு 6 தம்பதியர்கள் இருந்தாங்க அந்த பங்குல. 6 பேரையும் வரிசையா நிறுத்தி முன் சாரட்டில் 7வது அதில் ஆயர் போறாரு. அதுக்கப்புறம் இவங்க சாரட் வரிசையா போகுது மக்களே. எனக்கு ஒரே சந்தோஷம், நான் சின்ன சாமியார், ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்டே இருக்கேன். தம்பதி போச்சு 60 வருஷம், அவங்க 2 பேர் வெக்கம். அதுக்கு அடுத்த 50வது வருஷ தம்பதி போச்சு பாருங்க. அது எப்படி உட்கார்ந்து இருந்துச்சு தெரியுமா? ஒன்று கிழக்காம உட்கார்ந்துருக்கு, ஒன்று மேற்காம உட்கார்ந்துருக்கு. இந்த பங்கு பேரவையினர் ஆள் கிடைக்கணும்னு இழுத்து கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. இறங்கின உடனே என்ன அங்கிட்டாம திரும்பி உட்கார்ந்துருக்கிறிய, பேசினாண்ட அப்படின்னு. அதுட்ட பேசினாலும் விளங்கும் அப்படின்னு சொன்னோம். சம்பிரதாயம், எல்லாமே சம்பிரதாயம். ஏதோ குடும்ப வாழ்க்கையில புரிஞ்சு போகக்கூடாது, சேர்ந்து வாழணும். ஏதோ பிள்ளைகளுக்கு காரியம் நடக்கணும். தகப்பேன்னு ஒரு ஆள் வேணும்ல, தாயின்னு ஒரு ஆள் வேணும்ல.
அதனால கூட வச்சு சம்பிரதாயத்துக்காக அன்பு செய்கிற இந்த சமூகத்தில் இருக்கிறோம். ரெண்டாவது, ஒரு சிலர் வாழ்றது ஆதாய அன்பு. ஆதாயம். நம்ம அன்பு காட்டுறோம்னா நமக்கு ஏதாவது ரிட்டர்ன் கிடைக்கணும், ஏதாவது கிடைக்கணும். நான் இதை செய்தா எனக்கு என்ன கிடைக்கும்? பார்த்து பார்த்து அன்பு செய்கிறவர்கள் அப்படி, ஆதாயம் தேடி அன்பு செய்கிறவர்கள். நீங்க வெளி உலகத்தில் கூட அப்படி பார்த்துக்கலாம். ஒருவர் ஒருவர் கைகோர்த்து கொள்வது கூட ஆதாயத்தை வைத்துதான் கைகோர்த்து கொள்வார்கள். இவனால எந்த காரியமும் நடக்காது, இவனுக்கு எந்த காசும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுன்னா அவன் கையை உதறிட்டு போயிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடைசி காலத்தில் தாய் தகப்பனை தெருவில் விட்டு போயிடுறான் பாருங்க, மகன் உன்கிட்ட சொத்து இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவேன். பிரைஸ் தி லார்ட். இதுதான் நடக்கும். உங்க கையில் கடைசி வரைக்கும் சொத்து இருக்க 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 அப்படியே பாசத்தை பொழிவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு மக்களே, ஒரே ஒரு வீடு அந்த அம்மாவுக்கு, 2 பசங்க. ஆனால் அந்த அம்மா, அந்த இளைய மகன் வந்து கேட்டான், அம்மா பேசாமல் நீ என்னோட இங்கே இருந்து என்ன செய்ய போகிற? அப்பா இல்லை, இங்கே இருந்து என்ன செய்ய போகிற? அண்ணனோட இருந்துக்கிட்டு இந்த கிராமத்தில் கிடந்து என்ன செய்ய போகிற? பேசாமல் என் கூட சென்னைக்கு வந்துருமா. சென்னையில் பார்த்தேன்னா எல்லாம் இருக்குது. மெரினா கடற்கரை இருக்குது, கடலுக்கு போகலாம், எம்ஜிஆர் சமாதிக்கு போகலாம், ஜெயலலிதா அம்மா சமாதிக்கு போகலாம், கலைஞர் சமாதிக்கு போகலாம். அவன் எந்த இடமா சொல்கிறான்னு அந்த அம்மா யோசிக்க வேணாமா? அவன் சொல்கிற இடம் பூரா பாருங்க சமாதி மட்டும்தான் சொல்லுவேன். வாமா அங்கே போவோம்னோடனே அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், நான் வர்றேன்ப்பான்னு கூட போயிடுச்சு. அங்கே போன உடனே கிளவி வீட்டில் இருக்குது. நம்ம ஆட்கள்லாம் போய் சென்னையிலலாம் தனியாக இருக்காதுங்க கிளவிய, கிராமத்தில் இருந்ததுகளை கொண்டு போய் அங்கே உட்கார வைக்க முடியுமா? அதுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்து 7-8 ஒன்றா சேர்ந்து ஒரே இடத்துல உட்காந்து ஊரில் இருக்கிற அத்தனை புறணியை நல்லா பேசினா தான் அதுகளுக்கு ஒரு நேரம் தூக்கம் வரும். யாருமே கிடைக்கலன்னா கடைசியில் பங்குச்சாமியாரை 2 வார்த்தை பேசிட்டு நிறைவு செய்வாங்க. இது வழக்கமாக நடக்கிறது. இந்த கிழவி அங்கே சென்னைக்கு போயிருக்க, எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க. யார்கிட்ட பேசும்? மாதா தொலைக்காட்சி 2 நாள் பாச்சு, 3 நாள் பாச்சு, 10 நாள் பாச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவால தாங்க முடியல. இவங்கெல்லாம் 5 மணிக்கு வீட்டுக்கு வர்றதில்லை. முடித்த உடனே கிளவி வீட்டில் ஏதாவது நொய் அடிக்கும்ட்டு அப்படியே போய் ஊர் சுற்றிவிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு ஒரு காஞ்ச தோசையை மட்டும் வாங்கி கொண்டு வந்து இந்தா சாப்பிடு அப்படிங்கிற. இந்த கிளவி சொல்லிச்சு, தம்பி வீட்டுக்கு வந்துருங்கப்பா, 5 மணிக்கெலாம் வந்துரு, அம்மாவுக்கு ஒரு மாதிரி படம்னு வருதுன்னு சொல்லி. மகன் சொன்னான், அம்மா வயசாயிருச்சுன்னா சின்ன பிள்ளைகளுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதும்மா. என்னப்பா செய்யணும்? பேசாமல் செத்துருமான்ட்டேன். டக்குன்னு இந்த காலத்து பிள்ளைகள்லாம் கரெக்டாக நேராக பேசிடுறாங்க. உடனே சொல்லிச்சு அந்த கிழவி, சாவு வரமாட்டேங்குதுப்பா. இது நடந்த நிகழ்வு, என் பங்களை சாவு வரமாட்டேங்குது. அவன் சொன்னான், 15 நாள் சோறு திங்காமல் கிட செத்துடலாம். சோறு திங்காமல் கிடந்திருக்கு அந்த கிழவி, வீராப்பு. கொஞ்ச நாளில் அந்த மக்கள் பக்கத்தில் இருந்தவங்க பார்த்து, இப்படியே இருந்தேன்னா செத்து போயிடுவாப்போ, உங்கள் மூத்தவன்கிட்ட போ. இல்லை, அவன்கிட்ட இருந்து கோச்சிட்டு தான் அந்த வீட்டை இவன் பேரில் எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். அவன்கிட்ட போனால் திரும்ப விரட்டுவேன், இங்கே கிடந்த அவன் கொன்றுவேன், போ அங்கே நான் காசு தரேன், நீ போ, எங்கேயோ போயிட்டேன்னு சொல்லிடுறேன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க பஸ் ஏற்றி. நேராக வந்து என் கோயிலில் பங்களாக்கு முன்னாடி அப்படி அந்த வாசலில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. நான் பார்த்துட்டு, ஏம்மா சாப்பிட்டீங்களா அப்படின்னேன். சாப்பிடல. சாப்பாடை கொடுத்துட்டு கேட்டேன், நீங்கள் அவர் அம்மா தானே? ஆமாம். ஃபோன் அடித்து, அவர் அண்ணே உங்கள் அம்மா வந்திருக்காங்க. வந்தார், ஏதோ திட்டினார், கூட்டிகிட்டு போயிட்டார். ஒரு 4 நாள் கழித்து அந்த பக்க வழியாக நான் போக வேண்டியிருந்துச்சு. அப்படி போனேன் மக்களே. போகும்போது அந்த வீட்டுக்குள்ளே என்ன தான் செய்யுதுன்னு பார்ப்போம்ட்டு அந்த வீட்டுக்குள்ளே போனேன். அந்த வீட்டில் வீட்டில் காலை நீட்டிக்கிட்டு அந்த அம்மா, சாமி தோஸ்திரம் அப்படி சொல்லிச்சு. எனக்கு ஆத்திரமாக வந்துச்சு. தோஸ்திரமா? மூத்தவனை தூக்கி எறிஞ்சிட்டு வீட்டையும் அவனுக்கு கொடுக்காம இளையவனுக்கு கொடுத்துட்டு பேசாமல் போயிட்டேன். இவன் இங்கே கஷ்டப்பட்டு கிடக்குறேன், ஆனால் நீ மட்டும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு தோசரம் போட்டுக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு கேட்டுட்டு, அண்ணே நான் சொல்லக்கூடாது சாமியார், இருந்தாலும் சொன்னேன், எதுக்குன்னு இந்த அம்மாவுக்கு சோறு போடுற? இளையவன் தான் முக்கியம்னு போச்சுல்ல, சொத்து எழுதி வச்சிச்சுல, அங்கே போ சொல்லு, அங்கே போ சொல்லு அப்படின்னு சொன்னேன். அந்த பையன் மூத்தவர் அருமையான ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு இன்றைக்கும் நெஞ்சில் நிற்கிது மக்களே. அருமையான ஒரே வார்த்தை தான். என்ன சொன்னார் தெரியுமா? அண்ணே இவரை போ சொல்லுனே, இளையவன் வீட்டுக்கு போ சொல்லு,
சொத்தை எங்க கொடுத்து அங்க போ சொல்லு அப்படி சொல்றேன். அவர் சொன்னாரு, எங்க அம்மா ஃபாதர், எங்க அம்மா ஃபாதர், வேற ஒண்ணுமே சொல்லல, எங்க அம்மா ஃபாதர். அண்ணே உனக்கு சொத்து கொடுக்கலனே, எங்க அம்மா ஃபாதர். அண்ணே உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போச்சுனே, எங்க அம்மா ஃபாதர், எங்க அம்மா. அன்புன்றது இதான் அன்பு. ஆதாயம் பார்ப்பதல்ல, சொத்து சுகம் பார்ப்பதல்ல. அன்பு என்பது அனைத்தையும் கொடுக்கும். கேட்டு பாருங்க, ஆண்டவர்ட்ட அழகான ஒரு பாட்டு பாடுவாங்க. அன்பு என்றால் என்னவென்று அவரை கேட்டு பாருங்கள். அன்புனா என்ன? அன்புனா என்ன சொல்லுங்க? அன்பு என்றால் என்னவென்று அவரை கேட்டு பாருங்கள், அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று சொல்லுவார். எல்லாம் கொடுத்துரும், எல்லாத்தையும் கொடுத்துரும். இன்னைக்கு அதனாலதான் எழுதி வச்சிருக்கிறோம், ஆண்டவர் தன் உடலையும் தன் இரத்தத்தையும் உணவாக நமக்கு தந்தார். எதுக்காக தந்தார்? இதற்கு அடுத்து அப்படியே வசனம் வரும். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 51வது வசனத்துல இந்த பகுதிக்கு அடுத்த பகுதி அப்படியே வரும். நான் என் சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். எல்லாருக்காகவும். தனக்கு ஒரு துளி இரத்தம் கூட வைத்துக் கொள்ளாததுதான் அன்பு. அந்த அன்பை இன்றைக்கு நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். அது எப்படியெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். ஆனா அன்பை கொண்டாடுகிற நாள் இந்த பெரிய வியாழன். இதை இயேசு நமக்கு கட்டளையா தர்றாரு, நான் உங்களை அன்பு செய்தது போல. இதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டிலும் இதே கட்டளை இருந்தது. நம்ம எல்லாரும் 10 கட்டளையில படிப்போமே. அன்பு செய்யணும், உன் கடவுளாகிய ஆண்டவரே நீ முழுமையா அன்பு செய்ய. சரி, 2வது கட்டளை, நீ உன்னை அன்பு செய்வது போல உன் அயலானையும் அன்பு செய். இது பழைய ஏற்பாட்டு கட்டளை. இயேசு வந்து கட்டளை மாத்துறார். நீ உன்னை அன்பு செய்வது போல அல்ல, நான் உங்களை அன்பு செய்தது போல, நான் உங்களை அன்பு செய்தது போல மகிமையை தூக்கி எறிவார் அன்புக்காக. அன்புண்டா என்ன வேணாலும் இழக்கும். அதுதான் அன்பு. பெறுவதல்ல, அன்பு இழக்கும். பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா, நம்ம கையை கூட தூக்க முடியாது, அவர் கையை முழுசா விரிச்சிருக்காரு. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா கை நிறைய பேருக்கு வலிக்கும். சாமி ரொம்ப அடிக்கடி தூக்குனா அந்த முட்டிங்கை பூரா வலிக்குது சாமி, இந்த தோள்பட்டை விண்ணு 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 தெரிக்குது சாமி, அப்படிலாம் தெரிக்கப்படாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்காக கரம் உயர்த்துவதற்கு எப்பயும் தயாரா இருந்துக்கங்க. அது கூட ஒரு அன்பு செயல் தான். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்காக எப்பொழுதும் கை உயர்த்திக்கிட்டே இருக்கேன். நிறைய பேர் இப்படி கை உயர்த்துறாங்க. நானும் வந்தேன். இந்த சுப்பிரமணியபுரம் கோயிலுக்கு முன்னால் அந்த ரவுண்டானா இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலத்துக்கு அடியில் அந்த இடத்துல தான் இறங்கினேன். ஆகின ஒரு கான்ஸ்டபிள் நின்றார். அவர் இங்கே இருக்கிற ஒரு சிலர் மாதிரியே கையாட்டினார். நான் கூட பிரைஸ் தி லார்ட் சொல்கிறார் போலான்ட்டு நானும் கதவை திறந்து பிரைஸ் தி லார்ட்னு சொன்னேன். நான் ஏன்னா நம்மளை மாதிரி தான் அவர் சொன்னார். எப்படின்னா டைம் அப்படின்னார். நீங்கள் இப்படி தானே சொல்கிறீங்க, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னால் பிரைஸ் தி லார்ட். அவர் என்ன இப்படி சொன்னார், அர்த்தம் என்ன சொல்லுங்க அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சாமி போதும் நிறுத்திக்கங்க அப்படின்னா. கையை தூக்கி சொல்லுங்க மக்களே, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை நான் எவ்வளவு அன்பு செய்யறேனோ அவ்வளோ அன்பு செய்வேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன ஆண்டவரே எங்களை எப்படி அன்பு செய்வீங்க? சிலுவையில ஒரு துளி ரத்தம் கூட தனக்கென வைத்துக் கொள்ளாமல் அத்தனையும் கொடுப்பதுதான் அன்பு என்று நமக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அதை ஒரு பொருட்டாக கருதாமல் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு அடிமையின் தன்மை கொண்டு தன்னையே வெறுமையாக்கி என்னென்னலாம் செய்வாருங்க அன்புல. கடவுள் இவ்வாறு அன்பு செய்வானில் நாமும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வோமாக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்படித்தான் நம்ம அன்பு செய்யணும். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை லைட்டாக பாருங்க. ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தா தான் நல்லா இருக்கும். பக்கத்தில் இருக்கவங்க முகத்தை நல்லா பார்த்துக்குங்க. பார்த்தீங்களா? ஒரு சிலர் பார்க்குறதே இல்லை. எதாச்சும் அநியமான யாரை பார்ப்பா அப்படின்னு. பக்கத்தில் இருக்கவங்கள கொஞ்சம் முகத்தை பாருங்களேன். நிறையா பேர் வீட்டுக்காரரை கூட நல்லா பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ பார்த்துக்குங்க, நல்லா முகத்தை பார்த்தீங்களா? ரைட். இப்போ என் கேள்வி இதான், உங்கள் பக்கத்தில் இருக்கிற அவங்க மோட்சம் போகணுமா நரகம் போகணுமா? சத்தமாக சொல்லுங்க.
என கேட்கல. ஒரு சிலர் வேகமா சொல்றாங்க மோட்சம் போகணும் மோட்சம் போகணும் அப்படின்னா என்ன மாமியார் உட்காந்துருக்கோம், அனுப்பி விடுங்க சாமி வேமா, போகவே மாட்டேங்குதுன்னு. நான் அதை சொல்லலை. அவங்க இறக்கும் போது மோட்சம் போடுமா நரகம் போடுமா, உங்க இன்டென்ஷன் என்ன? மோட்சம் தானே, மோட்சம் தானே. மோட்சத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர், நான் அதை இல்லைன்னு சொல்ல. ஆனா இவங்க மோட்சம் போக வைக்கிறது யாரு? யார் கையில இருக்கு? அவங்க மோட்சம் போறது சரி, மோசம் போறது எல்லாமே வச்சுங்க. அவங்க மோசம் போறது அல்லது மோட்சம் போறது யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? அவங்க கையிலயா? பிறதுக்கு நீங்க பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க, பிறதுக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு, பிறதுக்கு உங்களுக்கு பிள்ளைன்னு கொடுத்துருக்கு. அவங்க மோட்சம் போறது யார் கையில இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. நம்ம கையில இருக்கு மக்களே, நம்ம கையில இருக்கு. நம்ம என்ன செய்கிறோமோ அதுல 80% தான் அவங்க செய்வாங்க. இப்ப நான் சொல்றேன், நான் பாடுறேன், நீங்க எனக்கு பதில் பாட்டு பாடுங்க, சரிதானா? நல்லா பாடுங்க. ஃபாதர்கிட்ட வந்தோடனே கேட்டேன், செம்பட்டு மக்கள் எப்படி சாமி அப்படின்னு. அடேங்க அப்பா, கேட்கிற கேள்விக்கு டான் டான் சத்தமா பதில் சொல்லுவாங்கன்னாரு. பிரைஸ் தி லார்ட். அப்படியே உட்கார்ந்த இடத்துல பாயிர மாதிரி தான் உட்கார்ந்துருப்பாங்கன்னு சொன்னார். அதே மாதிரி அந்த அன்போடு உங்ககிட்ட கேட்குறேன், இப்போ சொல்லுங்க எனக்கு. நான் பாடுறேன், நீங்க பதில் பாடுங்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சாமி சொன்னது கொஞ்சம் உண்மையா தான் இருக்கும் போல என்ன மக்களே. இப்ப நான் திரும்ப பாடுறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது போதுமே. இப்ப இதே மாதிரி சத்தமா பாடணும் என்ன மக்களே. நான் பாடுவேன், நீங்க சத்தமா பாடுங்க. சரி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பாடுங்க பாடுங்க, சத்தமா பாடுங்களேன் மக்களே. நீங்க எப்படி பாடணுன்றத முடிவு எடுக்கிறது நான் தான். நான் என்ன சத்தம் பாடுறேனோ அதுல 80% தான் உங்கள்கிட்ட இருந்து சத்தம் வரும். என் சத்தம் ஒரு ஆள் சத்தமும் இங்க இருக்கிற இவ்வளவு பேர் சத்தமும் ஒன்னா இருக்கு, ஒரே சவுண்டு. இப்ப மைக் ஆஃப் பண்ணிட்டு கூட நான் பாடுவேன், என் சவுண்டுக்கு நீங்க பாட முடியாது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவ்வளவுதான் மக்களே, 80% தான் வரும், அதுக்கு மேல வராது, கஷ்டம். அப்ப நீங்க எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் அன்பு செய்யறீங்களோ, பிரைஸ் தி லார்ட் சொல்றீங்களா? ரைட். நீங்க எவ்வளவு தூரத்துக்கு கையை உயர்த்துறீங்களோ அதுல 80% தான் பக்கத்துல இருக்கிறது உயர்த்தும். பிரைஸ் தி லார்ட். இப்படி நீங்க உயர்த்துனீங்கன்னா அந்த பக்கத்துல இருக்க ஆள் எப்படி உயர்த்தும்னா இவ்வளவுதான் உயர்த்தும். நீங்களே இவ்வளவுதான் உயர்த்துவீங்கன்னா அது ஸ்டாப் தான் சொல்லும். நீங்களே ஸ்டாப் தான் போடுவீங்கன்னா அது பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கொசு விரட்டுற மாதிரியே இருக்கும். நீங்களே கொசு தான் விரட்டுவீங்கன்னா அது கையவே தூக்காதே மக்களே, வாயவே திறக்காதே. வாயவும் திறக்காம கையவும் தூக்காம ஆண்டவருக்கு புகழ் மக்கள் பாடாம ஆண்டவரை அன்பு செய்யாம எப்படியா மோட்சம் போக முடியும்? பிரைஸ் தி லார்ட். ஆதாயத்துக்காக அன்பு. நம்ம எல்லாம் கதை கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மிக்கேல் அதிதூதருடைய சிறுவம் இருந்துச்சு. பங்கு சாமியார் அங்க உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு அம்மா போச்சான், மிக்கேல் அதிதூதரை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தடவி இருக்கு. நிறைய பேர் அப்படித்தான், சிறுவத்தை வச்சுட்டோம்னா பெயிண்ட பூரா காலி பண்ணிடுவாங்க. நல்ல தடவி அப்படின்னு ஒரு முத்தம். சாமிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. மிக்கேல் அதிதூதரை இப்படி ஒரு அம்மா அன்பு செய்தையா, தங்கமான அம்மான்னு நினைச்சிருக்காரு. கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிருக்கு, கீழே கிடந்த சாத்தானையும் ஒரு தடவு தடவி அப்படின்னு ஒரு முத்தம். இவருக்கு கோபம் வந்துருச்சு, எந்திரிச்சு வேமா போயிருக்காரு. இங்க வாமா, மிக்கேல் அதிதூதர் பெயிண்ட்டை பூரா காலி பண்ண ஓகே, இந்த சாத்தானை எதுக்கு கும்பிட்ட அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு. சாமி, நம்ம செத்த பிறகு மோட்சம் போவோமா நரகம் போவோமான்னு தெரியாது. மோட்சம் போனா மிக்கேல் அதிதூதர் ஒரு டீ கொடுத்தாவது கூப்பிடுவார். ஒருவேளை நரகத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, டீ கொடுக்க ஆள் வேணும்ல சாமி, அதுக்கு தான் இப்பவே ஐஸ் வச்சு வைக்கிறேன். ஆதாயம்யா, எல்லாம் தீமைகளுக்கு துணை கூட போவாயா, எதை வேணாலும் செய்வாயா, ஏன்னா எனக்கு ஆதாயம். ஆதாயம்
ஒரு 1,00,000 ப்ராஜெக்ட், 2,00,000 ப்ராஜெக்ட் இவனோட சேர்ந்தா தான் எனக்கு நடக்கும். அவன் சொல்றான் தண்ணி அடின்னு அடிப்பேன். என்ன ஆதாயம்? மக்களே, அன்பு பூரா ஆதாயத்தின் அடிப்படையில் இருக்கு. ஒருத்தனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னா அவனை கண்டுகொள்ள கூட மாட்டோம். கோயிலுக்கு வர்றதுக்கு கூட ஆதாயம் பார்த்துதான் கடவுளையே அன்பு செய்கிறவர்கள் இருக்கிறார். ஒருவன் எழுதி போட்டான், சகாய மாதா அம்மா உண்டியல்ல எழுதி போட்டான், சகாய மாதாவே, நீர் உண்மையான மாதாவாக இருந்தால், மாதாவுக்கு டெஸ்ட் வச்சிருக்கேன், நீர் உண்மையான மாதாவாக இருந்தால், சக்தியுள்ள தாயாக இருந்தால், என் பிள்ளை கல்யாணத்துக்கு 10 பவுன் உடனே ரெடி பண்ணும் அப்படின்ட்டான். அப்படின்னு சொல்லிட்டு கூரை வீடு தான், வீட்டில் போய் மல்லாக்கப்படுத்து மேலேயே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். ஏன்னா நம்மதில் ஒரு பழமொழி வச்சுருக்காங்க, கொடுக்குற தெய்வம் கூரெல்லாம் பிஞ்சிருச்சு, ஆனால் காசு மட்டும் உழலை. உடனே போய் மாதா முன்னாடி போய் நின்னான், சகாய மாதாவே, ஊரெல்லாம் சொன்னாங்க சகாய மாதாவுக்கு சக்தி இல்லைன்னு, நான் நம்பாமல் வந்துட்டேன். நான் இனிமேல் உண்மை நம்ப போகிறதில்லை, நான் வேளாங்கண்ணி மாதாவிடம் போகிறேன் இருக்கான். இவன் எந்த மாதாட்ட போனாலும் ஒன்றும் நடக்க போறதில்லை. இவன் அன்பு பூரா என்ன தெரியுமா? இவன் சகாய மாதாவை அன்பு செய்யறது, இவன் வேளாங்கண்ணி மாதாவை அன்பு செய்யறது. எந்த மாதாவை அன்பு செஞ்சாலும் காசு தான் மக்களே. பெத்த தாயும் காசுதான், பெத்த கூட பிறந்த உறவுகளும் காசுதான், எல்லாமே ஆதாயம். தயவு செய்து அதனாலதான் சொன்னேன், உங்க அன்பை யார்கிட்டையும் காட்டிடாதீங்க. நாம் அன்பு செய்ய வேண்டியது நீங்கள் உங்களை அன்பு செய்வது போல இனிமேல் இல்லை. எதை போல அன்பு செய்ய போகிறோம்? நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். இந்த அன்புக்கு பேர் என்ன தெரியுமா? அர்ப்பண அன்பு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவன்னா இந்த அர்ப்பண அன்பிலே பங்கெடுக்க வேண்டும். இந்த அர்ப்பண அன்பிலே பங்கெடுக்க வேண்டும். ஆதாயம் எதிர்பார்த்து அன்பு செய்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல. சம்பிரதாயத்துக்காக ஆண்டவரையோ பிறரையோ அன்பு செய்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல. தன்னலம் கருதாமல் கிறிஸ்துவை போல அனைத்தையும் இழந்து பிறருக்காக வாழ்வதுதான் உண்மையான அன்பு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சு வந்தேன். நானும் பல ஊர்ல கேட்டு பார்க்குறேன், எனக்கு விடையே கிடைக்க மாட்டேங்குது. ஃபாதர்கிட்ட சொன்னேன், நீங்கள் யார் வேணாலும் கேளுங்க, எங்கள் ஊரில் நிறைய நீதிபதிகள் இருக்காங்க, அதனால் நல்ல தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு சொன்னார். அதனால் சொல்கிறேன், என்கிட்ட ஒரு 1,00,000 ரூபா பணம் இருக்குது. உடனே ஒரு சிலர் நிமிர்ந்து உட்கார்றாங்க, கொடுத்தாலும் கொடுப்பார் போலன்னு. நான் தரமாட்டேன். என்கிட்ட 1,00,000 ரூபா பணம் இருக்குது, ஐடியா சொல்லுங்கள் எனக்கு. நான் வேலைக்கு போக விரும்பலை, வீட்டில் சாப்பிட்டு மல்லாக்க படுத்து கிடக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்த வருஷம் பெரிய வியாழக்கிழமைக்குள்ள இது 2 லட்சம் ஆகணும். ஏதாவது வழி இருக்கா? என்ன செஞ்சா இது குட்டி போடும்? என்ன மக்களே? வட்டிக்கு விடணும். இதை நாசுக்கா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது கெட்ட வார்த்தைன்னு உங்களுக்கே தெரியுது. நமக்கு கிறிஸ்தவனால எப்படி அதெல்லாம் செய்ய முடியுது? எப்படி அதெல்லாம் செய்ய முடியுது? மக்களே, நம்மகிட்ட ஒருத்தன் கடன் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், கடன் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. யார் நம்மகிட்ட கடன் கேட்பா? அம்பானியா கடன் கேட்பாரு? ஒரு 10,000 கொடுப்பா, டீ குடிக்க காசு இல்லைன்னா கேட்பாரு? யார் கேட்பா? இல்லாதவன் தானே கேட்பான். வயிற்றுக்கு இல்லாதவன் தானே கேட்பான். அவை வயிற்றுலயே நான் இன்னமும் அடிப்பேன். கிறிஸ்தவன் நினைத்தால் அவன் கிறிஸ்தவனா? கேட்டா சொல்லுவோம், பிற எப்படி நான் வாழ்றது? நாம் வாழ்வதற்காகவா பிறந்தோம்? பிரைஸ் தி லார்ட். நாம் வாழவா பிறந்தோம்? கிறிஸ்துவை பற்றி அகஸ்தீனார் சொல்லுகிறார், இயேசுவை பற்றி அகஸ்தீனார் எழுதுகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? இந்த உலகத்திலே எல்லா குழந்தைகளும் இந்த உலகத்திலே பிறக்கிற போது வாழத்தான் பிறக்கிறது. ஆனால் ஒரே ஒரு குழந்தை மட்டும் சாவதற்காகவே பிறக்கிறது. எந்த குழந்தை? சொல்லுங்க சத்தமா. அவரைத்தான நம்ம உட்கொள்றோம், அவரைத்தான மக்களை உட்கொள்றோம். உணவாகவும்
பானமாகவும் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கிற நமக்கு ஏன் அந்த தன்மை இல்லை? அதைத்தான் கேள்வி கேட்கிறார் அவர். அதைத்தான் கேள்வி கேட்கிறார். இந்த அன்புக்குள்ளே நான் உருவாக வேண்டும். என் சிந்தனைகள், என் செயல்பாடுகள் எல்லாம் கிறிஸ்தவன் என்ற உணர்வோடு. மற்றவங்கெல்லாம் எல்லா மதத்திலையும் மக்களே அவங்கவங்க மதத்து பேரை சொல்லி நாங்கள் அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மட்டும்தான் பேறு பெற்ற இனம். என்ன தெரியுமா? நம்ம தலைவர் பேரை சொல்லி நாங்கள் தான் அவங்கன்னு சொல்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அவர் யார் தெரியுமா? நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறோம். இயேசுவிடத்தில் போய் கேட்குறான். பிலிப்பு போய் கேட்பார். திருத்தூதர் பிலிப்பு கேட்பார், ஆண்டவரே தந்தை தந்தைன்னு ரொம்ப நாளாக பேசுகிறீங்க, அந்த தந்தையை ஒரே ஒரு முறை எங்களுக்கு காட்டுங்க. ஆண்டவர் சொல்வார், என்னை கண்டவன், சத்தம் கேட்கல மக்களே, என்னை கண்டவன் என்ன பாரு, நல்லா பாரு, என் தந்தை இப்படி தான் இருப்பார். உங்கள்கிட்ட யாராவது கேட்குறாங்கல்ல, கிறிஸ்து கிறிஸ்துன்னு சொல்கிறீங்களே, அந்த கிறிஸ்துவை கொஞ்சம் காட்டுங்க. நான் கேட்குறேன் மக்களே, கிறிஸ்து எங்கே இருக்கார்? செம்பட்டில் இருக்காரா இல்லையா? இருக்காரா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்து எங்க இருக்கிறார்? செம்பட்டில் இருக்காரு. எங்க? என்னவா? நமக்குள், நம் இதயத்தில், வேற அட சொல்லுங்க, எனக்கு இயேசுவை கிறிஸ்துவை காட்டுங்கயா. கிறிஸ்து எங்க இருக்கார்? செம்பட்டில் இருக்கிறார்னா காட்டுங்க, எனக்கு நேரடியாக அங்க காட்டுங்க. கமான், நான் பார்க்கணும். பார்க்க முடியுமா முடியாதா? முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும். காட்டுங்க. என்ன மக்களே, நாங்க தானா? பாவ புண்ணியத்துக்கு அஞ்சுறதே இல்லை என்ன மக்களே? நம்மளுக்கே தோணுது மக்களே, நம்ம சொல்றதுக்கு எவ்வளவு கூச்சப்படுறோம் தெரியுதா? ஆனா பேர் மட்டும், நீங்க யாரு சொல்லுங்க? கிறிஸ்து அவர்கள். அவன் யாரு? கிறிஸ்து அவன். அவள் யாரு? கிறிஸ்து அவள். அவள் தான் கிறிஸ்து. இப்படித்தான் வாழணும். ஏன்னா அவருடைய திருவுடலிலும் திரு ரத்தத்தை பிரசாதத்தில் நம்ம பங்கெடுக்கல. ஏதோ கொடுப்பாங்க அந்த காலத்தில், அச்சிட்டண்ட பொருள்னு இந்த சர்க்கரையும் உப்பும் மிளகும் கொடுப்பாங்க. அது இல்லை, ஆண்டவர் தன்னையே தாரை வார்த்து கொடுத்த நாள் இந்த நாள். பிரைஸ் தி லார்ட். அவரை உட்கொள்கிறோம், அவரை உட்கொள்கிறோம். நான் போன இடத்துலலாம் சொல்லுவேன், நீங்கள் நம்ம ஆளுங்க என்ன சாப்பிட்றானோ அது மாதிரியே அவன் குணம் வரும். நீங்கள் பாருங்களேன், அந்த பிஹேவியர் எல்லாமே, பழக்க வழக்கம் எல்லாமே என்ன சாப்பிட்றாரோ அதுக்கு ஏற்ற மாதிரியே வரும். ஒரு சிலர் இப்போ வச்சுக்குவோம், கத்தரிக்காய் பார்த்துருக்கீங்களா? கத்தரிக்காய் அவிச்சிட்டு இப்படி செஞ்சோம்னா என்ன செய்யும்? கொலன்னு ஆயிரும். சரிதானா? குழஞ்சிரும். ஓகே. ஒருத்தனுக்கு தினம் கத்தரிக்காயா கொடுங்க, அவன்கிட்ட போய் கேளுங்களேன், என்னப்பா நல்லா இருக்கியா அப்படி கேட்டீங்கன்னா அவன் எப்படி பதில் சொல்லுவான் தெரியுமா? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏன்னா அவன் சாப்பிட்டது பூரா என்னது? கத்திரிக்காய், வெறும் கத்திரிக்காய் தான். அதனால அந்த குலைவு தானா வரும். ஏன்னா உடம்புல ஓடுற ரத்தம் பூரா கத்திரிக்காய் ரத்தம் தான். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தினம் கறி, ஆட்டுக்கறி, அப்படியே ஆட்டுக்கறின்னு ஃப்ளோவில் வருது, மாட்டுக்கறி, நாட்டுக்கோழி அப்படி வச்சுக்குவோம். அப்படித்தான் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. நாட்டுக்கோழி, அப்புறம் பிராய்லர் கோழி, அடுத்து ஒரு நாள் மீன், ஒரு நாள் அவர் யாருக்கு வேண்டியதெல்லாம் கேட்குது பாருங்க, மீன் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சாமி. மீன், நண்டு, காடை. சரிதானா? கண்டது அழுது எங்கள் பாம்பை கூட பிடிச்சி தின்ட்டான்னு வச்சுங்களேன், பூனை கூட வந்துச்சு டக்குன்னு அடிச்சு போட்டு தின்ட்டேன். எதையோ எல்லாம் சாப்பிட்டது பூரா மிருகம் தான், தினம் மிருகம் சாப்பிட்டு அவன் உடம்புல ஓடுற ரத்தம் பூரா என்னது? நீங்கள் அவன்கிட்ட போய் கேளுங்களேன். ஒரு சிலர் 24 மணி நேரமும் இதையே ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவன் சாப்பாடே அதுதான், டாஸ்மாக் தான். குடிச்சிட்டு நீங்கள் அவன்கிட்ட பேசுனீங்கன்னா எப்படி பேசுவேன்? நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே அவனு சொன்னான், நல்லா இருக்கா பண்ணா, அவனுக்கு நல்லா இருக்கியா, இப்படி தான் பேசுவேன். ஏன்னா உடம்புல ஓடுறது அந்த ரத்தம்.
கத்தரிக்காய் சாப்பிட்டவன் கத்தரிக்காய் மாதிரியே மாறிட்டேன். கறியாக சாப்பிட்டவன் அது சைஸ்லேயே மாறிட்டேன். நீங்களும் நானும் இயேசுவை உட்கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் இயேசுவை உட்கொண்டிருக்கிறோம். யாராக மாறி இருக்க வேண்டும்? சத்தமா சொல்லுங்க மக்களே. எத்தனை நாள் நன்மை எடுத்துட்டோம் மக்களே, எத்தனை நாள் நன்மை. நாக்க நீட்டி கிறிஸ்துவின் திருவுடல். ஆமென். இதுல ஒரு சிலருக்கு பிரச்சனை, கையில வாங்கினா எப்படி, இந்த கையால எவ்வளவு பாவங்கள். ஒரு சிலர் மெனக்கிட்டு அதுக்காண்டி முழங்கால் போட்டு நாக்கில் வாங்கிட்டு. இப்படித்தான் என் பங்குல ஒருத்தர் இருந்தார். நல்ல வேளை உங்க கோயிலுக்குள்ள போய் பார்த்தேன். புது கோயிலா இருக்கிறதுனால தூணு வச்சு கட்டலை. பெரிய கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா தூணு வச்சு கட்டியிருப்பாங்க. அதில் சாயறதுக்குன்னே ஒரு ஆள் வருவார். அந்த இடத்துல யாரையும் உட்கார விட மாட்டார். அப்படித்தான் என் பங்குலையும் ஒரு தூணு அவர் பிடிச்சி வச்சிருப்பாரு. அவர் வரலைன்னா எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் அந்த இடத்துல ஆள் உட்காரக்கூடாது. இது தெரியாத ஒருத்தன் அவர் நன்மை எடுக்க போயிருந்தப்ப அந்த ஆளுக்கு என்ன பழக்கம்னா, வாய் திறந்தாருன்னா கெட்ட வார்த்தை தான் வரும். அப்போத்தான் நன்மை எடுக்க போயிருக்கிறாரு. இவர் இன்னொருத்தன் வந்து முழங்கால் போட்டு வேண்டிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல. இவர் போய் கிறிஸ்துவின் திருவுடல் ஆமேன் நாக்கு நீட்டிட்டு வாங்கிட்டு வந்தார். வர்றாரு, அவர் இடத்துல வேற ஒருத்தன் முழங்கால் போட்டிருக்கேன். விட்டாரு ஒரு வார்த்தை, எலே விலகுடா அப்படின்னு இருக்கார். உடனே அவன் கண்ணை திறந்து சொல்லியிருக்கேன், ஏயா அப்படி பேசுகிற, இப்போ தானே நாக்கை நீட்டி நன்மை வாங்கினேன், அதுக்குள்ளே தூசண வார்த்தை பேசுறியா அப்படி சொன்னான். அவர் சொன்னார், இல்லைப்பா, தூய் ஆவி உள்ளே போன உடனே தீ ஆவி பூரா வெளியில் வருதுன்றான். நாக்கை நீட்டி நன்மை வாங்கிட்டு சமரசம் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வாங்கின உடனே ஓடுற ஆளு சில பேர், நன்றி கூட சொல்றது இல்லையே மக்களே. எத்தனை பேர் இட்லி அவிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை பூசை ரொம்ப நேரம் ஆகுது. இப்போவே எத்தனை பேர் திட்டிக்கிட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பங்கு சாமியாருக்கே திட்டுவிடும். இவரை கூட்டு வந்து சாமி இந்த வெக்கைக்குள்ளே எங்களை உட்கார வச்சு படக்குன்னு முடிச்சு விட வேணாமா, கப்புன்னு 12 பேரை வரிசையாக உட்கார வச்சு சல்லுன்னு ஊற்றி விட்டு காதம் கழிவிட வேணாமா. ஒரு செகண்டில் எல்லாமே நடக்கணும் நமக்கு. நன்மை வாங்கின உடனே என்ன மக்களே ஓட்டம், என்ன ஓட்டம் எனக்கு தெரியல, எனக்கு புரியல. கிறிஸ்துவின் அன்புக்காக அது உள்ள போய் என் ரத்தத்திலே கலந்து நான் கிறிஸ்துவின் மயமாவதை உணர வேண்டும். தன்னோடு இருக்கிற தன் சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய பழக வேண்டும். அந்த அன்பை கொண்டாடுகிற நாள் தான் இந்த பெரிய வியாழக்கிழமை. அதுல இன்னைக்கு முக்கியமான நாளே அதான். இந்த இன்னைக்கு ஏற்படுத்தப்படுகிற எல்லா திருவருட்சாதனங்களையும் பாருங்க. திவ்ய நற்கருணை, அன்பின் திருவருட்சாதனம். நீங்க தான் பாடுவீங்களே, அன்பின் தேவனர். பாடு தெரியாதோன்னு நினைச்சேன், பாடுங்க பார்க்கலாம். அன்பின் அவ்வளவுதான். அன்பின் தேவனர் கருணை, அது அன்பினுடைய அடையாளம். ஆண்டவர் என்னை எவ்வளவு அன்பு செய்யறார் தெரியுமா? உணவாக எனக்கு அவரே வந்தார். இதை எங்க சுட்டி காட்டினார்னா, அவர் பிறக்கும் போதே, ஆண்டவர் பிறந்த உடனே அவரை துணிகளில் சுத்தி எங்க போட்டாங்க? எங்க போட்டாங்க? தீவன தொட்டியில். அன்னைக்கே தெரிஞ்சிருச்சா, இவர் இந்த உலகத்தினுடைய மீட்புக்காக எல்லோருக்கும் உணவாக போகிறார். பிரைஸ் தி லார்ட். மீட்பர் தங்கிய முதலிடமே தீவன தொட்டி தான். அப்ப உணவாக நமக்குள் வருகிறார், உயிராக நமக்குள்ளே வருகிறார், இரத்தமாக நமக்குள்ளே வருகிறார். இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் எந்த மனுஷனும் தர முடியாது. ஏன் தாய்மையை ரொம்ப போற்றோம்? தகப்பனை விட தாயை பெருசா போற்றோமே. எதை தெரியுமா? அவள் தன் ரத்தத்தையே உணவாக்கி, உள்ளுக்குள்ள வயிற்றுல இருக்க தண்ணி, அதுக்கப்புறம் வெளியில வந்து ரத்தத்தையே பாலாக்கி, எல்லாமே தன் ரத்தத்தை கொடுத்து கொடுத்து வளர்ப்பதால். சின்ன பிள்ளைகளுக்கு பாருங்க, தாய்மார்கள்ட்ட பாசம் தானா வருமையா? எந்த பிள்ளையும் தாயா வெறுத்தால் ஒழிய, தாயா தூக்கி எறிஞ்சால் ஒழிய பிள்ளை போகாது. ஆனா தகப்பன் நம்ம அன்பை பெறணும்னா நிறைய ரிஸ்க் எடுக்கணும், நிறைய ரிஸ்க் எடுக்கணும். சில தகப்பன் இருப்பாங்க, பிள்ளை ஓடி போய் அப்பா அப்படி போப்பா அங்கே அம்மடப்பா அம்மடப்பா
அது போய் கையை போய் இப்படி பிடிக்கும் நடக்கும் போது, அப்ப அப்படி பிடிக்கும். அம்மா எப்படி வேற எப்படி பாசம் வரும்? ஒரு சில தகப்பனார்கள் இருக்காங்க, வேலை முடிஞ்சு வந்து மல்லாக்க படுத்துக்கிட்டு அந்த சின்ன பிள்ளைய தூக்கி மேலே போட்டுக்குவாங்க. அந்த பிள்ளை அப்படியே படுத்து தூங்கும். அப்போத்தான் தகப்பன் மேலே பாசம் வரும். ஆனால் தாய்க்கு அப்படிலாம் போடணும்னு தேவையில்லை. அறிந்தோ அறியாமலோ இரத்தத்தோடு கலந்த உறவு அது. இரத்தத்தோடு உணவாக உட்கொண்டது, இரத்தத்தை தான் அது உட்கொண்டிருக்கிறது. அப்ப கிறிஸ்துவினுடைய இரத்தத்தையும் உணவையும் அந்த உடலையும் எனக்கு உணவாக கொடுக்கிறார்னா நான் அவராக மாறுவதற்காக, பிரைஸ் தி லார்ட், கிறிஸ்துவினுடைய சீடன் கிறிஸ்துவாக மாற வேண்டும், கிறிஸ்துவாக மாற வேண்டும். அதுதான் நற்கருணையினுடைய திருவருட்சாம். இந்த நற்கருணையை இந்த உலகத்திலே நிரந்தரமாக செய்வதற்காக ஆண்டவர் எவ்வளவு அன்பு செய்தார் எனில், நமக்கு அந்த உணவை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த நற்கருணையை ஒவ்வொரு முறையும் ஏற்படுத்தி ஏற்படுத்தி அதை உயிரோட்டமாக வைப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் குருத்துவம். குருத்துவம் குருக்கள் யார் தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பை இந்த உலகத்திற்கு காட்ட பிறந்தவர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுள் எப்படி அன்பு செய்வார்? குருக்களை பாருங்க. கடவுள் எப்படி நம்ம மேல அக்கறையோடு இருப்பார்? குருக்களை பாருங்கள். அதுதான் குருத்துவம். ஒரு குருவாக இருக்கிறவர் மக்கள் மீது ஆயன் போல ஒரு அக்கறையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்றுதான் தென்படுத்து. அப்ப இது இந்த குருக்களுக்கு மட்டுமல்ல. முதல் முன்னுரையில் அழகா வாசித்தாங்க அக்கா, அழகா வாசிங்க. என்ன வாசிங்க? நாம் எல்லாருமே, நம்ம எல்லாருமே, நீங்கள்லாம் யாரு? நாங்கள்லாம் குருக்கள். நீங்க யாரு? பொதுநிலையினரா? நீங்களும் குருக்கள் தான். நம்மளை தான் அழகா சொல்றீங்க. அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அரச குருத்துவ திருக்கூட்டம். செம்பட்டில் எத்தனை குருக்கள் இருக்காங்க பாருங்க. இவர்கள் பணிக்குருத்துவத்திற்கு வந்தவர்கள். உங்கள்ட்ட இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நிலைக்காக எல்லாருக்கும் போய் 24 மணி நேரம் பணி செய்யும் வந்தவங்க இந்த குருக்கள். ஆனால் நம்ம எல்லாருமே கிறிஸ்துவினுடைய திருமுழுக்கை பெறும்போதே கிறிஸ்துவின் குருத்துவத்திலே பங்கெடுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பணிகள் 3, இயேசுவினுடைய பணிகளான 3 பணிகளை நீங்க செய்யணும். முதல் பணி போதிக்கும் பணி. உங்க வார்த்தையாலையும் வாழ்க்கையாலையும் கிறிஸ்துவை போதிக்க வேண்டும். எங்க போனாலும் ஆண்டவரை நீங்கள் அறிக்கையிட வேண்டும். எல்லாரும் பார்க்கிறவங்க என்ன சொல்லணும்? நீங்க நடந்து போகும்போது இதோ கிறிஸ்து போகிறார். என்ன சொல்லணும்? நம்மளை பார்த்து இதோ சொல்லுங்க மக்களே, கிறிஸ்து போகிறார். உங்க வீட்டுக்காரர் உங்களை பார்த்து என்ன சொல்லணும்? நான் கிறிஸ்துவையே மணவாட்டியாக கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்படி சொல்லணும். நம்ம அப்படி நடந்துக்கணும். சரியா? வீட்டுக்காரங்களை பார்த்து அவங்க சொல்லணும், வீட்டுக்காரம்மாலாம் என்ன சொல்லணும்? நான் கிறிஸ்துவையே மணவாளனாக கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்படி சொல்லுகிற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். அப்படின்னா என்னென்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? என்னென்ன செய்யக்கூடாது? தண்ணி போடக்கூடாது. அப்படி அப்படி சொல்லலாம். ஞாபகப்படுத்துறாங்க நமக்கு. தண்ணி போடக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா தப்பு. ஏன்னா வீட்டில் சில நேரம் சாமி சொல்லியிருக்காரு தண்ணி அடிக்க மாட்டேன் நான் சொல்லிடுறேன். தண்ணி அடிக்கணும், ஆனால் தண்ணி போடக்கூடாது. ரைட்டு தானே? புகை, கெட்ட வார்த்தை, கையை, இதெல்லாம் செய்யலைன்னா குடும்பத்தில் யாரும் வாழவே. என்ன மக்களே, எல்லாரையும் மதிக்கணும். ஆண்டவர் எப்படி தன்னையே தாழ்த்தி கொண்டாரோ அதே போல ஒவ்வொரு கணவனும் மனைவியும் பிறருக்கு கிறிஸ்துவாக வாழணும். நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்க பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவாக வாழ வேண்டும். அப்பத்தான் கிறிஸ்துவனுடைய குருத்துவம். இதான் போதக பணி. போதக பணினா ஒரே அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்பா குவார்டர் அடிச்சுக்கிட்டே மகனுக்கு சொல்றாரு, இந்த பாரா தண்ணி பழக்கம் மட்டும் வரக்கூடாது, புரியுதா? அந்த வாட்டர் பாட்டில் எடு, ஊத்துறா. அப்பாவை மாதிரி நீ குடிக்காத. அவன் எப்படி இருப்பான்? அவன் மீசை முளைக்க தண்டி பேசாம இப்படி இப்படி இப்படிம்பான். மீசை முளைச்ச பிறகு உங்க முன்னாடியே குடிப்பேன். எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்க? கிறிஸ்துவை போதிக்கணும். ஆண்டவர் இப்படிப்பட்டவர் அல்ல. ஒரு முன் உதாரணமான வாழ்க்கையிலே கிறிஸ்துவாக மாறுங்கள், கிறிஸ்துவாக மாறுங்கள். 2வது பணி வழி நடத்துகிற பணி.
நீங்க தான் முன்னாடி போகணும், முன்னாடி போகணும். உங்க தெருவுக்கு நீங்க தான் முன்னாடி போகணும். அன்புன்னா என்னன்னு நீங்க தான் காட்டணும், இரக்கம்னா என்னன்னு நீங்க தான் காட்டணும். நம்மகிட்டலாம் ஒரு சில பழக்கம் இருக்கும். யாராவது ஒரு டொனேஷன் சொல்லி நம்மகிட்ட வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடுவீங்க. முடிவு பண்ணிவிட்டு நம்ம ஆளுங்க வாங்கிட்டு அந்த புஸ்தகத்தை வாங்குவாங்க, நோட்டை வாங்கிட்டு எழுதுறதுக்கு முன்னாடி என்ன செய்வீங்க? என்ன மக்களே, முன்னாடி இருக்கிறத திருப்பி பார்ப்பாங்க. திருப்பி பார்த்து மேக்சிமம் என்ன எழுதியிருக்காங்க, ஏன்னா இவங்க பெரிய ஆளுங்க, நிறையா காசு வச்சுருக்காங்க. கரெக்டா? மேக்சிமம் என்ன வச்சுருக்காங்களோ 200 எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எவ்வளோ எழுதுவீங்க? 250 எழுதுவீங்க. சரி, எனக்கு தெரியும். உங்களால் தான் 2000 கொடுக்க முடியுமே, கொடுங்களையா, கொடுங்களையா. அடுத்தவனை பார்த்து ஏன் கொடுக்குறீங்க? ஆண்டவர் என்ன நிறைய ஆசீர்வதிச்சிருக்காரியா, அதனால தான் என்கிட்ட கேட்குறார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் பாட்டுலாம் மட்டும் நம்ம அழகாக பாடுவோம் மக்களே. ஒரே ஒரு பாட்டு மட்டும் உங்கள்கிட்ட பாடிடணும், நீங்கள் எனக்கு பாடுங்க எல்லாரும் சேர்ந்து. இயேசுவின் திரு இருதய பாடல் பாடுவீங்கல்ல, ஒரு பாட்டு பாடுங்க. எல்லாம் பாட்டு தெரியுமா தெரியாதா? செம்பட்டில் தெரிஞ்சவங்க மட்டும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். தெரியாதவங்க பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் இருக்காங்கப்பா. ஆனால் செம்பட்டில் எல்லாரும் உண்மையை சொல்றாங்க மக்களே, அது ஒன்று எனக்கு பிடிச்சிக்கிச்சு. இந்த தெரிஞ்சவங்க பூரா சத்தமா பாடுங்க. எல்லாம் பூமக்கா, அப்படியா? அப்படியா? எல்லாம் எல்லாம் பொய். அவ்வளவு பொய் மக்களே. பாட்டு ராகம் நல்லா இருக்குன்னு இன்னைக்கும் பாடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அந்த வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்ததே கிடையாது. எல்லாம் இனிமேல் மாத்தி பாடுங்க, உண்மையை தான் பாடணும். எல்லாம். அந்த காலத்தில் ஒரு சினிமா பாட்டு பாடியிருக்கேன், உலகம் பிறந்தது ஓடும் நதிகளும். அதனால தான் தண்ணி தர மாட்டேங்கிறான் சில பேர். ஓடும் நதிகளும் மலர்கள் மலர்வது நம்ம பிறந்தது நமக்காகத்தான், அதுவும் எனக்காகத்தான். எல்லாம் எனக்கு எனக்கு எனக்கு. என்னைக்கு தான் அன்பு செய்வோம், என்னைக்கு தான் அன்பு செய்வோம். ஆனா பாட்டு மட்டும் எல்லாம் பொய். இது கூட பொய் கிடையாது. இதுக்கு அடுத்து ஸ்டான்ஸால ஒன்று வரும் பாருங்க, அந்த ஸ்டான்ஸாவை பாடுங்களேன். நல்ல பொய். சொல்லுங்க சொல்லுங்க. எந்த இவங்க சொல்றது பூரா இயேசு மாதிரியே சொல்லுவாங்களாம், இவங்க செய்யறதெல்லாம் இயேசு மாதிரியே செய்வாங்களாம். அட்டர் பொய் மக்களே, ஃபுல்லா பொய். இதை விட ஒரு ஸ்பெஷல் பொய் இப்போ வருது பாருங்க. இப்ப சொல்லுங்க. எந்த உடல் சத்தமா, எந்த உன் புகழ் மகிமைக்கே. இப்ப நான் பாடினது உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. எந்த உடல் பொருள் ஆவி அனைத்தும் உம் புகழ் அதிமிக மகிமைக்கே ஆண்டவரே அப்படின்னு சொல்றவங்க மட்டும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு நல்லவங்களா மக்களே? நம்ம பாட்டை சத்தம் போட்டு பாடிட்டு கைய வயத்திலே மக்களே. இப்ப சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இது உண்மைன்றவங்க மட்டும் பிரைஸ் தி லார்ட். இந்த உண்மைன்னு சொல்லி கை உயர்த்தினவங்க மட்டும் வரிசை அப்படியே வாங்க. ஒரு காணிக்க தட்டு எடுத்துட்டு வாப்பா. வேற ஒண்ணு வேணாம். அவன் தைரியமா வர்றான், ஏன்னா அவன்கிட்ட ஒண்ணு இல்லை போல. உட்கார் உட்கார். அதாவது அந்தவங்க பூரா வரிசையா வந்து ஒன்றும் இல்லை, அந்த காணிக்க தட்டை நான் நீட்டினமானைக்கு நிற்பேன். சரிதானா? எந்த உடல் அது வேணாம், நீங்க வச்சுக்கோங்க. பொருள் உங்க காது கழுத்துல போட்டிருக்க மட்டும். உடனே அங்க ஒரு வீட்டுக்காரர் முறைக்கிறார், இன்னைக்கு ரெட்டை வடை செய்யணும் போடாத போடாதான் நான் கேட்குறியா?
குருக்கள் தினம் இன்னைக்கு போட்டு வருவேன்னு சொல்லி என்னை கொடுமைப்படுத்தி. அன்பார்ந்தவர்களே, நம்ம ஆண்டவருக்கு தான் எல்லாம்னு சொல்லுவோம். நம்ம மூச்சு காத்தே ஆண்டவருக்கு தான் சொல்லுவோம். ஆனால் ஒருபோதும் ஆண்டவருக்கு நாம் தரமாட்டோம். இந்த உலகத்துக்காக உயிரையே கொடுப்பேன்னு சொல்லுவோம், ஆனால் தரமாட்டோம். இன்னைக்கு ஒரு காணிக்கை எடுப்பாங்க, பசி பிணி ஒழிப்பு இயக்கத்துக்காக அப்படின்னு. நம்ம தேடி கண்டுபிடிச்சி ஒரு 10 ரூபா தாளை போடுவோம் பாருங்க. இது ரொம்ப நாளாக செல்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கு, இதை போட்டுருவோம்னு மகா பாவம் செய்கிறோம். மகா பாவம் செய்கிறோம். பிறர் அன்பு செய்யறதுல கை சுருக்கமே இருக்கக்கூடாது. நீ மற்றவங்களை அன்பு செய்து பார், ஆண்டவர் உங்களை அன்பு செய்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்காக கை உயர்த்தி பாருங்க, உங்களுக்காக 1000 பேர் கை உயர்த்துவார்கள். பிரைஸ் தி லார்ட். அதுதான் நம்முடைய நம்பிக்கை, அதுதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை. இன்னைக்கு அந்த அன்பு திருவிழாவை கொண்டாடி முடித்திருக்கிறோம். நாளைக்கு எப்படி தியாகத்தின் திருவிழாவை கொண்டாடலான்னு பார்ப்போம். உயிர்ப்பு பெருவிழா அன்னைக்கு நம்பிக்கை திருவிழா. இதெல்லாம் கிறிஸ்தவர்களுடைய வழிமுறைகள், வாழ்க்கை முறைகள், நெறிமுறைகள், அவ்வளவுதான். இந்த 3ஐ வாழாதவன் கிறிஸ்தவன் கிடையாது. அன்பு செய்யணும், இதுல கட்டாயம்லாம் கிடையாது. அன்பு செய்யணும், பிரைஸ் தி லார்ட். அன்பு செய்யணும், பிரைஸ் தி லார்ட். நான் இப்பவே இவ்வளவு கத்துறேனே, எனக்கு 52 வயசாச்சு. சாமியாரான புதுசுல என்ன கத்திருப்பேன்னு யோசிப்பாரு. நான் கொடைக்கானல் பங்குல சின்ன சாமியாரா இருக்கிறேன். இந்த மலையில பேசினேன்னா 7 மலைக்கு கேட்கும். பக்கத்து பங்குல இருந்தெல்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு இன்னைக்கு பிரசங்கம் டாப் அப்படிம்பாங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பூசை வைக்கும் போது இப்படித்தான் சொன்னேன். அன்பை பற்றி தான் பிரசங்கம் வச்சேன். அன்பு அன்பு செய்ய தெரியலன்னா நம்ம மனுஷனும் அன்பு செய்யணும். அன்புதான் நம்ம உயிர் மூச்சு. அன்பு செய், அன்பு செய் அப்படி சொல்லிட்டு மாட்டேன். வெளியில ஒருத்தர் வந்தார். சாமி, இன்னைக்கு பிரசங்கம் நல்லா இருந்துச்சு சாமி. சரி, ஆனால் சாமி, அன்பு செய்யி அன்பு செய்யின்னு சொன்னீங்களே, அதை கொஞ்சம் அன்பாக சொன்ன என்ன சாமி? இதுதான் நம்ம சொல்றதுக்கும் நம்ம செய்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம வாங்குகிற திவ்ய நற்கருணைக்கு நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தமே கிடையாது. இயேசுவின் இரத்தத்திற்கு பதில் சொல்லுங்கள். உட்கொள்ளுகின்ற உணவுக்கு பதில் சொல்லுங்கள். உண்டி கொடுத்தவரை உயிருள்ளவரை நினைக்கணும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் சொல்லியிருக்கிறாங்க. ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை. ஆண்டவருடைய இரத்தத்தில் பங்கெடுத்துட்டு துரோகம் பண்ணலாமாயா? பகை உணர்வு கொள்ளலாமாயா? சண்டை போடலாமாயா? சமாதானம் செய்ய வேணாம். இன்னைக்கு தான் நாள், மனமாற்றம் பெறுகிற நாள். இன்றே மாறுவோம், கிறிஸ்துவுக்காக மாறுவோம். நான் அன்பு செய்கிறேன், எனவே நான் நற்கருணை உட்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எங்க இதுல ஒரு ஃபாதர் பிரசங்கம் கொடுக்கும்போது இப்படித்தான் கொடுத்தாரு. இன்னைக்கு யார் யார் மனம் மாறலையோ, யார் யார் சண்டையில இருக்கியோ, கணவன் மனைவியோடு சண்டையில இருந்தாலும் நன்மை வாங்காத அப்படின்ட்டார். நான் நன்மை கொடுக்க போறேன், யாரும் எந்திரிச்சு வரல. அதுக்கப்புறம் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணோம், இன்னைக்கு மட்டும் வாங்கி கொள்ளலாம், நாளையிலிருந்து வாங்க வேண்டாம். என்ன செய்யறது? பிறகு நன்மை பூரா அப்படியே இருந்துருமே. அதுக்காக நம்ம இன்னமும் அப்படித்தான் இருக்கிறோம். கோயிலுக்குள்ள இருக்க தண்டி நம்மளை மாதிரி புனிதர்கள் ஒருத்தரும் கிடையாது. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு இயேசு வேணுமா காசு வேணுமா? சத்தமா சொல்லுங்க மக்களே, சத்தமா சொல்லுங்க மக்களே, சத்தமா இயேசு. ஆனா நம்மள மாதிரி தில்லாலங்கடியில் யாரும் உலகத்திலே கிடையாது. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு மாதிரியே பதில் சொல்லுவீங்க மக்களே. இப்போ எங்க இருக்கிறீங்க? கோயிலில் இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு இயேசு வேணுமா காசு வேணுமா? இயேசு வேணும். இப்போ வீட்டுக்கு போயிருங்க, இயேசு வேணுமா காசு வேணுமா? காசு வேணும். அன்பு செய்யறது இங்க உட்காந்து நான் சொல்ல தண்டி எல்லாரும் சிரிச்சு சிரிச்சு கேட்குறீங்க. ஆமா, முடிவு எடுத்துட்டாங்க. ஒரு மனைவியாரெல்லாம் அடிக்கடி அவங்க கணவரை பார்த்து பார்த்து சொல்றாங்க, புரியுதா? அன்பு செய்யணும், அன்பு செய்யணும். நல்லா தான் இருக்குது. ஆனா இங்கிருந்து வெளியில போனவனே நம்மளால் அன்பு செய்ய முடியலையே. நாம் இன்றைக்கு கொண்டாடுகிற இந்த அன்பு திருவிழா நம்ம வாழ்க்கையில் எதிரொலிக்கட்டும். நாம் உட்கொள்ளுகிற திவ்ய நற்கருணை நமக்கு நன்றி கடனை உருவாக்கட்டும். கிறிஸ்துவை போல அன்பின் மயமாய் வாழத் தொடங்குங்கள். எல்லாரையும் அன்பு செய்யுங்க. எப்படிலாம் செய்யலாம் தெரியுமா? எப்படிலாம் செய்யலாம் தெரியுமா? ஒவ்வொரு நாலு திருப்பலி முடிந்து போகும்போது யாராவது தெரியாதவங்க ஒரு 4 பேர்கிட்ட நல்லா இருக்கியாப்பா, நீ யாருங்கப்பா, எங்கேருந்து வர்றீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தரே நம்மளை தெரியாத மக்களே
ஒருத்தருக்கு ஒருத்தரையும் நம்மளை தெரியாது. நம்ம பங்கு அன்பியம் யாரும் தெரியாது. இவங்க யாரு, நம்ம அன்பியம்மா எங்கே இருக்காங்க? உங்கள் வீடு பக்கத்தில் தான் இருப்பாங்க, நமக்கு தெரியாது. அன்பு செய்ய கற்றுக்கங்க. கிறிஸ்துவ போல எல்லாத்தையும் இழந்து எல்லாத்தையும் கொடுத்து, அப்பத்தான் நம்ம கிறிஸ்தவர்கள். யாராவது ஒருத்தவங்க உங்களை பார்த்து நீ கிறிஸ்தவனா, நான் என் பங்குல கேட்டேன் நீ கிறிஸ்தவனாயா அப்படின்னு வேகமா போனார், குடும்ப கார்டை தூக்கிட்டு வந்துட்டார். நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன். இதென்ன ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு அழுகிற மக்களே? கிறிஸ்தவன்றதை அன்பு செய்வதில் காட்டு. ஆண்டவர் மீண்டும் சொல்லுகிறார், யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 35வது வசனம், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அன்பாய் வாழ்வோம், கிறிஸ்துவை போல மாறுவோம், நற்கருணைக்கு பிரமாணிக்கமுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ்வோம். கிறிஸ்து நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.